ஹவுஸ்கீப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வணக்கம் டு தி பிரஸ் வணக்கம் to all the press and everybody here. I'm so happy to be part of this project. இதில் எல்லாருமே புதுசு என்ன தவிர, ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். நான் ரொம்ப நிறையா படம் ஃப்ரெஷர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், பட் திஸ் மூவி இஸ் வெரி ஸ்பெஷல். இந்த படத்துக்கு நான் வந்த ரீசன் வந்து இவங்க மை ஃப்ரெண்ட் ஹேமா ருக்மணி, அவங்க வந்து நான் கட்டாயமாக அந்த படத்தில் இருக்கணும்னு அவங்க she made sure I'm here, so thanks to her. This movie is nice, நல்ல படம், தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. Thank you. மிகச்சரியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை படைத்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டீமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீமு. ஏன் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டீம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, எல்லாரையும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஹரிபாஸ்கர் ஒரு திறமையான இளைஞர். அவருடைய வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் நல்லா தெரியும். இப்ப சினிமாவே பார்த்தீங்கன்னா வேற பாணிக்கு மாறிக்கிட்டு இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். சின்ன திரையில இருந்தும் யூடியூப்ல இருந்தும் பல கலைஞர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. அதுல எத்தனை பேர் மிகப்பெரிய அளவிலே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் யூனிட் தான் இந்த படத்துல பணியாற்றி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிக் பாஸ் கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. லாஸ்ட் இயர் இருக்காங்க, நம்ம நண்பர் இருக்காரு, வெற்றி முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காரு. அடுத்து யூடியூப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஃபாலோவர்ல வச்சிருக்க ஹரிபாஸ்கர் வச்சிருக்காரு. முக்கியமான காரணம் வந்து அவருடைய திறமை, இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்துதான். ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலே ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்க நினைக்கிறேன். இது முக்கியமான காரணம், இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார். ஆக சினிமா பற்றி தெரிவித்தார் நினைக்கிறேன். அதாவது ஹீரோ ஆகணும்னா நிறைய குவாலிஃபிகேஷன் அவருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். நடிச்சா மட்டும் தயாரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர ப்ரெசன்ஸுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். பட் அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த யூனிட் எவ்வளவு திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க பற்றி என்னுடைய நண்பரான இளவரசி சர்டிஃபிகேட் அதான் முக்கியம். இளவரசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னுடைய இளைய நண்பர், ஒளிப்பதிவாளர், நடிகர், அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர் இளவரசி. அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படத்துல பணியாற்றி இருக்க இந்த அருண்வரசி வந்து நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் பி வாசுகிட்ட பணியாற்றி இருக்காரு. அந்த ஸ்கூல் வந்து தெரியும் சார். இதுல ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை, அவ்வளவு கிளாரிட்டியோட இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சினிமாவில் வந்து மிஸ் ஆகிறது இந்த கிளாரிட்டி தான். அந்த கிளாரிட்டி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். வாசு ஸ்கூல்ல தேவையானவங்கன்னா வந்து அதுக்கு மேல ஒரு சர்டிபிகேட் தேவையில்லை. இந்த படத்துடைய தயாரிப்பாளரான முரளி ராமநாதனுக்கு இனிய பாராட்டுக்கள். அவங்க அப்பா ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல். முரளி வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த படத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தலைவர்களோடு பயணிக்க தன்னை 2வது அவர் தயார்படுத்திருக்காரு அப்படிங்கிறது எடுத்து சொல்றதா இருக்கு. அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா இந்த டிரான்சிஷன் இல்லை, அதுல வந்து நம்ம மாறுதல் நம்ம அடாப்ட் ஆகாதான் பல பேர் சினிமாவில் நாம தனியா இருக்கும், சினிமா தனியா போயிட்டு இருக்கு. அது இல்லாம சினிமாவோட தொடர்ந்து தான் பயணிப்பேன் அப்படின்றத முரளி இந்த படத்தை நிரூபித்திருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு வெற்றி தேடி தருவதற்கு மக்களும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பாலமாக பத்திரிகை நண்பர்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பக்கத்துல இருக்கிறதுல இவங்க வேற. And first of all, I would like to thank Ajay. Ajay தான் எனக்கு இந்த படம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. And thank you Arun sir, என்ன இந்த படத்துல சூஸ் பண்ணிருக்கு. And also Harish. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. This is my first time here. டீம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போறோம் நடிக்கிறோம் அப்படின்னு இல்லாம இட்ஸ் லைக் ஃபேமிலி. அந்த படத்தை தாண்டி எனக்கு எல்லாருமே ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆயிருக்காங்க. முக்கியமா அம்மா இந்த இளவரசி அப்பாலாம் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. லைக் சில நுணுக்கங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அருண் சார் வந்து
ஒரு சீன் ஒரு டைலாகாவே இதுக்கு நீ இந்த வேரியேஷன் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் இங்க இருந்து. அண்ட் ஒரு நல்ல பெரிய ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணிருக்கேன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்கா அண்ட் ஒரு எமோஷனல் பாண்டோட தான் இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படம் தான். எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். யாராவது மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. சுகுமார் அண்ணா, எல்லாருக்கும் ஆனஸ்ட் அண்ணா, அஜய், எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க பண்ணும்போது. குலோத்துங்க அண்ணா, எல்லாருக்கும் மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். அவங்களுக்கு மேடை விட்டு போகவே